கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யாத்திராகும் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் மோசேனிடத்திலே சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். மோசே சொல்லுகிறார், நான் திக்குவாய் மந்தனா உள்ளவன் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியத்தை தட்டி கழிக்கிறார். பெரிய கடினமான ஒரு ஊழியம் இல்லையா? ஆண்டவர் பேசினா மாத்திரமே ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்கள், இல்லைன்னா ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதை மோசே அறிந்திருந்தார். அப்போ ஆண்டவர் பல காரியங்களை சொல்கிறார். வாயை உண்டாக்கினவர் நான் தான், செவிடனை உண்டாக்கினது நான் தான், அதனால் நான் தான் உன்னை அனுப்புகிறேன், நீ தைரியமாக போ என்று சொல்லுகிறார். ஆனால் மோசே யாரையாவது அனுப்புங்க ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே என்று சொல்லி பயங்கரமாக பின்வாங்குகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ கர்த்தர் மோசேகிட்ட ஒரு பெரிய தைரியத்தை கூட என்னன்னு சொன்னால், நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். என் அன்புக்குரியவர்களை இதில் ஒன்று கற்றுக்கொள்ள முடிகிறது என்ன என்று சொன்னால், அந்த இடத்துல போய் நீங்கள் கர்த்தரை பார்க்கணும், அவ்வளவுதான். தேவன் விரும்புகிற ஒன்று. என்னை போ சொல்லிட்டாரு அப்படி நம்ம பேசுறது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த இடத்துல போய் ஆண்டவரே நான் என்ன பேசணும், எப்படி பேசணும், யாருக்கிட்ட பேசணும், எப்படி செயல்பட வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்பதை தேவன் விரும்புகிறார். மோசே இப்படியெல்லாம் சொன்ன பிற்பாடு தான் மோசே அங்கே ஆண்டவர் ஆரோனை மோசேக்கு ஹெல்ப்பாக அனுப்புகிறார். பிந்தின நாட்கள் நடந்தது என்ன? ஆரோன் மீரியாமோ மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். தேவனே ஒரு காரியத்தை செய்தார் என்றால் அதில் பிரச்சனை இருக்காது. நாம் கேட்டு சில காரியத்தை வாங்கினால் சில போராட்டங்கள் பிரச்சனைகள் இருக்கும். அதனால் எப்போவுமே தேவனுடைய சமூகத்தை நாம் விட்டு கொடுப்பதும் தேவன் விரும்புகிறதை செய்வதே நாம் விரும்ப வேண்டும். அது லேட்டானாலும் பரவாயில்ல, கர்த்தர் நமக்கு நன்மையானதை செய்வார். ஆண்டவருக்கு தெரியும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நிச்சயமாக சொல்லியிருந்தால் கட்டாயம் அதை செய்திருப்பார். மோசேகிட்ட இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறார். அப்போ அங்கே போய் இவர் பேச ஆரம்பிக்கும் போது அவர் தானே பேச போகிறார். அதே போல் நானும் உங்களிடத்துல இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், நீங்கள் தைரியமாக போங்க, போய் நீங்கள் பேச ஆரம்பிங்க, கர்த்தர் உங்களுக்கு பேசுவார். அதான் பைபிள் சொல்லுகிறது, வேத புஸ்தகம் சொல்லுகிறது. கர்த்தர் நமக்காக பேசுவார். என்ன பேசணுமோ அவர் பேச போகிறார். ஏன்னா அவர் தான் காரியங்களை நடப்பிக்கிற கர்த்தர். அதனால் பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். அப்போ நம்ம கேட்கணும் இல்லையா? அந்த நேரத்தில் ஆண்டவரே நான் என்ன பேசணும், இந்த மேண்ட என்ன பேசணும் அப்படி சொல்லி நம்ம கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி இருந்தால் கர்த்தர் நம்மளை நன்மையாய் முடிவு வரைந்து நடத்துவார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தார். உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ளே இறங்கட்டும், உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ளே இறங்கட்டும், உம்முடைய பிரசன்னம் எங்களுக்குள்ளே இறங்கட்டும். நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வாயோடு இருந்து நீர் நடத்தும். எல்லா மகிமையும் துதியும் ஒருவருக்கே செலுத்துகிற மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.